டீங். இன்னொரு அறிவிப்பு, இன்னொரு லைக். லீனா தன் படுக்கையில் இருந்தாள். போனை ஸ்க்ரோல் செய்து கொண்டே தெருநாயை காப்பாற்றியது பற்றிய அவளது பதிவுக்கு 2000 லைக்குகள் வந்திருந்தன. ஆனால் அது நடக்கவே இல்லை. அதில் எதுவும் உண்மையில்லை. அந்த நாயும் இல்லை, கடல் சுத்திகரிப்பும் இல்லை, பிரபலத்துடன் ஆடிய வைரல் நடனமும் இல்லை. ஆனால் அது நிஜமாக தெரிந்தது. அதுதான் முக்கியம் என்று அவள் நினைத்தாள், அல்லது அப்படித்தான் நினைத்துக் கொண்டாள். லீனாவின் போஸ்ட் வைரல் லூப்பில் வந்துவிட்டது என்று கத்திக்கொண்டே பள்ளிக்குள் ஓடி வந்தாள் காயலா. எல்லோரும் அவளை சூழ்ந்து கொண்டனர். அவள் இப்போது பிரபலமாகிவிட்டாள். லீனா புன்னகைத்தாள், அடக்கமாக கை அசைத்தாள். வழிநெடுக பாராட்டுகள் எதிரொலித்தன. ஆனால் உள்ளே ஒரு முடிச்சு இறுகியது. ஏன்னா அது பொய்களின் மீது கட்டப்பட்டது. வீட்டிற்கு வந்ததும் லீனாவின் இன்ஃபாக்ஸ் வெடித்தது. பிராண்டுகள், இன்ஃப்ளூயன்சர்கள், ஒரு நாய் காப்பகம் என பலரும் தொடர்பு கொண்டனர். நாங்கள் உங்களுடன் இணைந்து பணியாற்ற விரும்புகிறோம் என்றது ஒன்று. உங்கள் மீட்பு கதையை வெளியிட விரும்புகிறோம் என்றது மற்றொன்று. அவள் திரையை வெறித்து பார்த்தாள். குற்ற உணர்ச்சி இப்போது நிலையான மின்சாரம் போல மின்னியது. கதையை உயிர்ப்புடன் வைத்திருக்க லீனா மேலும் போலியான புகைப்படங்களை எடுத்தாள். நண்பனின் நாயை இரவல் வாங்கினாள். ஆன்லைனில் மாதத்தின் மீட்பாளர் பேஜ் வாங்கினாள். பின்னணியை திருத்தினாள். ஆனால் ஒவ்வொரு பதிவிலும் அவள் இன்னும் வெறுமையாக உணர்ந்தாள். புகழ் ஒரு நடிப்பு போல தோன்றியது. அவள் அந்த வெளிச்சத்தில் சிக்கிக் கொண்டாள். பள்ளியில ஈதன் என்ற பையன் பேசினான். என் உறவினர் அந்த காப்பகத்தில் தன்னார்வலராக இருக்கிறார். அவர்களுக்கு லீனாவை பற்றி தெரியவே இல்லை. கண்கள் திரும்பின, கிசுகிசுக்கள் தொடங்கின, போன்கள் வெளியே வந்தன. முதல் விரிசல். லீனா உறைந்து போனாள். ஸ்கிரீன்ஷாட்கள் பரவின. கருத்துக்கள் கொடூரமானவையாக மாறின. போலி, பொய்யர், பப்ளிசிட்டி தேடுபவர். அவள் நொடிக்கு நொடி ஃபாலோயர்களை இழந்தாள். ஸ்பான்சர்கள் விலகினர். காயலா கூட பதிலளிப்பதை நிறுத்திவிட்டாள். அவள் லேப்டாப்பை மூடினாள். போர்வையின் கீழ் சுருண்டாள், அழுதாள். அடுத்த நாள் லீனா அமைதியாக அமர்ந்தாள். அவள் போனை திறந்து ரெக்கார்ட் செய்தாள். நான் பொய் சொன்னேன் என்றாள். நான் எல்லாவற்றையும் நானே உருவாக்கினேன். லைக்குகளுக்காக நான் தவறு செய்துவிட்டேன், மன்னிக்கவும். அவள் வீடியோவை பதிவிட்டாள். பிறகு போனை அணைத்தாள். வெளியே உலகம் மீண்டும் நிஜமாக தெரிந்தது. பூங்காவை கடந்தாள். ஒரு நிஜ நாய் மகிழ்ச்சியுடன் குரைத்தது. நிஜ குழந்தைகள் விளையாடினர். அவள் புறக்கணித்த ஒரு நிஜ உலகம். வாரங்களுக்குப் பிறகு முதல் முறையாக அவள் புன்னகைத்தாள், உண்மையாக. அன்றிரவு அவளது போன் மீண்டும் அதிர்ந்தது. ஈதனிடமிருந்து ஒரு செய்தி. இது தைரியம், மரியாதை. யாரோ ஒருவர் பொய்களை தாண்டி உண்மையை கண்டிருந்தனர். ஒருவேளை திரும்பி வர ஒரு வழி இருக்கலாம். லீனா தன்னார்வ தொண்டு செய்யத் தொடங்கினாள். நிஜமாகவே. கேமராக்கள் இல்லை, ஃபில்டர்கள் இல்லை. வெறும் கைகள் மண்ணில். விலங்குகளுக்கு உதவுதல், சூப் பரிமாறுதல், குழந்தைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்தல். அவள் புகைப்படங்கள் எதையும் பதிவிடவில்லை. ஆனால் அவளது இதயம் மீண்டும் நிறைந்தது. அவள் நிஜமான தொடர்பை கண்டறிந்தாள். சில மாதங்களுக்குப் பிறகு லீனா மீண்டும் பதிவிட்டாள். வெறும் கைகளின் ஒரு எளிய புகைப்படம். அவளுடையதும் மீட்கப்பட்ட நாயின் கையும். தலைப்பு இல்லை, ஃபில்டர் இல்லை, வெறும் உண்மை. கருத்துக்கள் இப்படி இருந்தன. இதுதான் உண்மையான நீ, எங்களுக்கு இது பிடிக்கும். என்றின் இறுதியில நேர்மை வைரலாவதில்லை. அது நிஜம், அதுவே போதும். ஃபில்டர்கள் மற்றும் ஃபீட்கள் நிறைந்த உலகில் அங்கீகாரத்தை தேடுவது எளிது. ஆனால் நிஜமான தொடர்பு, நிஜமான உண்மை, அதற்கு லைக்குகள் தேவையில்லை. அதற்கு தைரியம் மட்டுமே தேவை. லீனாவின் கதை நமக்கு நினைவூட்டுகிறது. நேர்மை பகட்டானதல்ல, ஆனால் அது நிலைத்து நிற்கும். எனவே அடுத்த முறை நீங்கள் பதிவிடும்போது
உங்களையே கேட்டுக்கொள்ளுங்கள், இது நிஜமா? ஏனென்றால் நிஜமே போதும்.